இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக இபிஎஸ் நயினா நாகேந்திரன் இருவரும் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுபாஷ். விவரம் என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் ஆகிய இருவரும் இங்கே சட்டப்பேரவை வளாகத்தில் அவரது எதிர்கட்சி தலைவர் அறையில் சந்தித்துக் கொண்டனர். இந்த சந்திப்பின் போது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னைக்கு இடைக்கால பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்படுகிறது. அதாவது வேளாண் துறைக்கும் தாக்கல் செய்யப்படுகிறது, மற்ற துறைகளுக்கான பொது பட்ஜெட்டும் இடைக்காலமாக தாக்கல் செய்யப்படுகிறது. அது குறித்து இருவரும் பேசியதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்படி இன்றைய சட்டப்பேரவை நாட்களை அணுகுவது, ஏன்னா கூட்டணி கட்சியாக எப்படி இதை எடுத்து செல்வது என்பதையும் அவர்கள் பேசியதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக காலையில் பேரவை தொடங்குவதற்கு ஒரு 20 நிமிடத்திற்கு முன்பாகவே தங்களது எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில ஒரு நோட்டீஸ் அச்சடித்து அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் எதிர்ப்பை காட்டியிருக்கிறார்கள் பட்ஜெட்டுக்கு. பட்ஜெட்டை தொடங்குவதற்கு முன்பாக அதை எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது அதிமுக. அதனால் அதிமுக பேரவைக்குள் எவ்வாறாக செயல்பட போகிறது என்பது அடுத்த சில நிமிடங்கள்ல நம்மளுக்கு தெரிந்துவிடும். தற்போது அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சட்டப்பேரவைக்குள் சென்றிருக்கிறார்கள். அதன் பின்னர் சூழ்நிலையில பேரவைக்குள் சென்று அதிமுக தங்களது எதிர்ப்பை எந்த வகையில் வெளியிட போகிறது, எந்த வகையில் எதிர்ப்பை பதிவு செய்ய போகிறது என்பதை இன்றைய தினத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்பாக நயினா நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமியின் இந்த சந்திப்பும் கவனம் பெற்றிருக்கிறது. சுபாஷ், இப்ப மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கு, அவங்க இதுல என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க? அதிமுகவுடைய நிலைப்பாடே இது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. வெளியில உள்ள என்ன பண்ண போறாங்கன்றத பொறுத்துதான் மற்ற கூட்டணி கட்சிகள் எப்படி செய்ய போகிறது என்பதை பார்க்க வேண்டும். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாலும் கூட ராமதாஸ் தரப்பு அந்த கூட்டணியில் இல்லாமல் வெளியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போகிறார்கள் என்பது பார்க்க வேண்டியது இருக்கிறது. தற்போது அன்புமணி ராமதாசனுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள் சட்டப்பேரவை வளாகத்திற்கு. அதையும் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. அதிமுகவை பொறுத்தவரை இந்த பட்ஜெட்டை 4 ஆண்டு காலம் எதுவுமே இந்த மாநில அரசு செய்யவில்லை. இது பேரளவில் மட்டுமே தான் பட்ஜெட் தாக்கலாக இருக்கிறது. வளர்ச்சி திட்டங்கள் இல்லை, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்கள் இல்லை என்பதை சொல்லி இருக்கிறார்கள். இன்றைய தினத்தில் அதிமுக அதற்கான எதிர்ப்பை வலுவாக பதிவு செய்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தற்போது அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். பாஜக மாநில தலைவரும் உள்ளே சென்றிருக்கிறார் சட்டப்பேரவை வளாகத்திற்கு. அடுத்த சில நிமிடங்கள்ல எதிர்கட்சி தலைவரும் சட்டப்பேரவை வளாகத்திற்கு சென்ற பிறகாக என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. சுபாஷ், இப்ப சட்டப்பேரவையில அந்த கூட்டணி கட்சிகளுடைய நட்பு அப்படின்றது இப்ப முன்னாடியே தெரியுது. அதிமுக பாஜக ஆலோசனை மூலமா அதை புரிஞ்சுக்க முடியுது. திமுக காங்கிரஸ் உடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? அவங்க எப்பவுமே பல விஷயங்கள்ல ஒன்றுபட்டு தான் நிற்பாங்க. இப்ப கூட்டணிக்குள்ள சலசலப்பு அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கூடிய நிலையில காங்கிரஸ் இதை எப்படி அணுகுறாங்க? செல்வ பெருந்தகையும் உள்ளே வந்து விட்டார் சட்டப்பேரவை வளாகத்திற்குள். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகையும் ராஜேஷ்குமாரும், அதாவது சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமாரும், பேரவையினுடைய தலைவராக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ராஜேஷ்குமாரும் வந்திருக்கிறார்கள். அவர்களும் அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த பட்ஜெட்டை எப்படி அணுக வேண்டும் என்பதற்காக. அவங்க தலைமையை பொறுத்தவரை திமுக என்ன திட்டங்களை கொடுக்கிறதோ அதை ஆதரிப்பத மலைநிலையில் தான் அவங்க எப்பவுமே இருப்பாங்க. அந்த வகையில் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காகவும், வலுவான ஒரு கூட்டணியாக நாம் இருக்க வேண்டும் என்பதை பேரவையில் காட்ட வேண்டும் என்பதற்காகவும் திமுக காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த திமுக அரசினுடைய பட்ஜெட் தாக்கலின் போது காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதுதான் நம்ம பார்க்கக்கூடிய தகவலாக செய்தியாக இருக்கு. அதே நேரத்தில் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் எல்லாம் தமிழகத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க பாண்டிச்சேரி முடிச்சுட்டு தமிழகத்தில் ஆலோசனை செய்யக்கூடிய நிலையில பேரவை கூட்டமும் மறுபுறத்தில் நடக்கிறதும் கவனம் பெற்றிருக்கு. தேவா, இப்ப இந்த 5000 ரூபாய் கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் ஏற்கனவே அதிமுக நிதிநிலை கடன் சுமையை மேற்கோள் காட்டி கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பட்ஜெட்ல அரசுக்கு இருக்கக்கூடிய சவால் என்ன? சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க. அதே நேரம் நடப்பு கணக்கு பற்றாக்குறையை மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவையும் தற்போது அரசுக்கு இருக்கு. இடைக்கால பட்ஜெட் தான் அப்படின்னாலும் அது நடப்பு கணக்கு பற்றாக்குறையை குறைக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் தெரியணும். அதுக்கான முகாந்திரம் இருக்கா, இல்லை இந்த முறை முக்கிய அறிவிப்புகள் ஒரு நிதிச்சுமை கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்ற விமர்சனம் அதிமுக முன்வைக்கக்கூடிய நிலையில் என்ன யதார்த்தமாக இருக்கு? திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கு சுபாஷ்?
அதிமுக வந்து அவங்க சொல்லக்கூடியது அந்த 4-5 வருஷத்துல ஒட்டுமொத்தமாக அதுக்கு முன்பாக வாங்கிய 70 ஆண்டு கால கடனின் முழு தொகையையும் இந்த அரசு இந்த 4-5 ஆண்டுகள்ல வாங்கிட்டாங்க அப்படின்றத வந்துதான் குற்றம் சாட்டாக வைக்கிறாங்க. அந்த கடனை வந்து எப்படி செலுத்த போகிறார்கள், அந்த கடனை எப்படி திருப்பி அடைக்கப் போகிறார்கள், அப்பொழுதெல்லாம் நிதிநிலை வந்து மோசமாக இருக்கிறது என்பதை அதிமுக தொடர்ந்து சுட்டிக்காட்டிய நிலையில் இந்த 5000 ரூபாய் கொடுத்ததற்கான நிதி ஆதாரம் எங்கிருந்து வந்தது அப்படின்றத தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இன்றைய பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் அது கேள்வியாக எதிரொலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அந்த 5000 என்பது ஒரு தேர்தலை மையப்படுத்தி தான் இதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக திமுக அரசின் மீது எதிர்கட்சிகள், குறிப்பாக அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியோரெல்லாம் விமர்சனமாக வைக்கிறார்கள். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அந்த 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதற்கான நிதி ஆதாரம் எங்கிருந்து பெறப்பட்டது, எப்படி அது வந்து அரசு சார்பாக கொடுக்கப்பட்டது, மொத்த தொகையும் கொடுத்தது மட்டுமல்லாமல் அது 3 மாதங்களுக்கு கொடுத்தது இல்லாமல் கோடை சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் அந்த 5000 ரூபாய்க்குள்ள வர்றதை எப்படி வந்து அப்ரூவல் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் இவங்க கேட்க இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக கடந்த வாரம் நடந்த அமைச்சரவையில் கூட்டத்தில் கூட இது விவாதம் இல்லாமல் இருந்த சூழலில் திடீரென இந்த 5000 ரூபாய் வர வைக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன அப்படின்றத எதிர்கட்சிகள் நிச்சயமாக சட்டப்பேரவையில் இருப்பாங்க. நீங்க கேட்டதை போல இந்த நிதி பற்றாக்குறையை ஒரு பெரிய பிரச்சனையாக கடந்த காலங்களில் எழுப்பி வந்திருக்கக்கூடிய அதிமுக இந்த முறையும் அதை மிக தீவிரமாக ஆழமாக சட்டப்பேரவையில் தங்களது பிரச்சனையாக எழுப்ப வாய்ப்பு இருக்கு. இன்றைய சூழ்நிலையில பட்ஜெட் தாக்கலின் போதே அவர்கள் பிரச்சனை எழுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கு முன்பாகத்தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள். அதன் பின்னராக இன்றைய தினத்தில் தற்போது இந்த சட்டப்பேரவை கூட்டமானது இன்னும் ஒரு நிமிடங்கள்ல கூட இருக்குது. சுபாஷ், இப்ப கடைசி கூட்டத்தொடர் இந்த ஆட்சியுடைய மீண்டும் புதிய அரசு பொறுப்பேற்று அவர்கள் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க. இப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தகுதி மீண்டும் கண்டெஸ்ட் பண்ண விரும்புறவங்க தங்கள் தொகுதி சார்ந்த சில கேள்விகளையும் முக்கிய அறிவிப்புகள் இப்பயாவது இருக்குமான்னு எதிர்பார்ப்பாங்க. 110ல முக்கிய அறிவிப்பு முதலமைச்சர் எப்பப்ப வெளியிட வாய்ப்பு இருக்கு? இன்னைக்கே முழுமையான அறிவிப்பு வந்துருமா, இல்லை 4 நாட்கள் இந்த பேரவை கூட இருக்கு, ஸோ அப்பயும் சில அதிரடி அறிவிப்புகள் எதிர்பார்க்கலாமா? தேர்தல் ஆண்டு என்பதால பட்ஜெட் என்பது முழு பட்ஜெட் என்பது தேர்தலுக்கு பின்னராகத்தான் இருக்கும். இப்பொழுது வந்து இடைக்கால பட்ஜெட் தான். அதாவது எதுக்கெல்லாம் நிதி ஒதுக்க வேண்டும், குறிப்பாக தேர்தல் செலவினங்களுக்கான நிதி ஒதுக்குவதற்கான ஆதாரங்கள்